அவ்வளவு பெரிய நாமத்தை உடைய ஒரு தெய்வம். இந்த உலகத்தையே தன்னுடைய வார்த்தையினால சிருஷ்டித்த தேவன். அவர் சொல்ல 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 எல்லாம் அப்படியே உண்டாக்கிக்கிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் இந்த உலகத்துல வந்து மனுஷர்களால் அசட்டை பண்ணப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டு எந்த நிலைமைக்கு அவரை கொடுமைப்படுத்த முடியுமோ அந்த நிலைமைக்கு அவரை கொடுமைப்படுத்தி, வசனம் சொல்லுது அவருடைய சரீரம் நிலத்தை உழுவது போல. இந்த நம்ம ஊர் சைட்லலாம் பார்த்துருப்போம்ல, நிலத்தை உழுவாங்க தெரியும், அந்த மாதிரி அவருடைய சரீரம் உழப்பட்டது. இன்னும் ஸ்காலர்ஸ்லாம் சொல்றாங்க, அவர் மனுஷனானே தெரியாத அளவுக்கு அவரை கொடுமைப்படுத்தினாங்களாம். அழகா சொல்றாரு, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டு என்று எண்ணினோம். நம்ம அப்படி எண்ணிக்கிட்டு இருக்கோம். தேவனால அவர் வாதிக்கப்படுறாரு, சிறுமைப்படுத்தப்படுறாரு. கிடையாது. தீர்க்கதரிசி அழகா சொல்றாரு, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. சிம்பிள். உங்களையோ என்னையோ வாழ வைக்கிறதற்காக, உங்களையும் என்னையோ தூக்கி நிறுத்துறதற்காக அந்த ஆட்டுக்குட்டியானவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்துல வந்து இந்த சிலுவையில மரித்தார். நம்மளை வாழ வைக்கிறதற்காக, நம்ம கஷ்டத்துல இருக்க கூடாதுன்றதற்காக, நம்ம வியாதியில மரணம் அடையக்கூடாதுன்றதுக்காக, நம்ம தரித்திரத்துல கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக. வசனம் சொல்லுது, நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி அவர் தரித்திரரானார். இங்க சொல்லுது, அவருடைய தழும்புகளால நம்ம சுகமா இருக்கிறோம். அவர் ஏற்ற தழும்புகள் சும்மா கிடையாது, நம்ம நல்லா வாழணுன்றதுக்காக ஏற்கப்பட்ட தழும்புகள்.